என்னைக்காவது உங்களுக்குள்ள இந்த மாரி கேள்வி வந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்க. 2 நபர்கள் இருக்காங்க. அதுல ஒரு நபருக்கு அதிகமான சக்சஸ் வந்துகிட்டே இருக்கு. பட் இன்னொரு நபருக்கு என்னதான் முயற்சி பண்ணாலும், இன்னொரு நபர் மாதிரி சக்சஸ் அவர்னால அடைய முடியவே இல்ல. இந்த மாரி சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல நெறைய பேர் சந்திச்சிருப்போம். உதாரணத்துக்கு, இப்ப வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட, நம்ம கூட வந்து சேர்ந்து நம்மளோட வேலை பார்க்க ஆரம்பிச்ச ஒரு நபர், நம்மள விட அதிகமான சக்சஸ வந்து அடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சேலரி இன்கிரிமென்ட்டாவோ, இல்ல ப்ரமோஷனாவோ, இல்ல ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டியாவோ, நெறைய விதத்துல நம்ம கூடயே வந்து வேலையில ஜாயின் பண்ண ஒருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா வந்து நெறைய சக்சஸ் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க உங்களால அந்த மாதிரியான சக்சஸ் அடைய முடியல. 2 பேரும் ஒரே டைம்ல தான் ஜாயின் பண்ணோம். 2 பேருக்கும் ஒரே மாதிரியான டேலண்ட் தான் இருக்கு. அ சொல்லப்போனா வொர்க்கும் கூட 2 பேரும் ஒரே குவாலிட்டில தான் பண்றோம். எஃபெக்டிவா தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் all opportunity goes towards that person or that person attracts all the opportunity. பட் அதே மாதிரி நம்மளால செய்ய முடியல. இது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்றாரு ஜோசப் மர்ஃபி அப்படின்னு பார்த்தோம்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன மாதிரி புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கோ, அந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் தான் ரியல் லைஃப்ல நடக்கும் அப்படின்றாரு. நம்ம வீடியோலயே பார்த்தோம். நம்ம என்ன மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட புரோகிராம் பண்றோமோ, அந்த மாதிரி தான் ரியல் லைஃப்ல இன்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனுக்கும், ஒரு சக்சஸ்க்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நிலைய போய் அடைய முடியாத பெர்சனுக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, ஹவ் தேர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் புரோகிராம்ட். நார்மலாவே நம்மளோட மைண்ட 2 டிஃபரண்ட் லேயரா கேட்டகரைஸ் பண்றாங்க. ஒண்ணு கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் இன்னொன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டோட டைரக்ட்டா வந்து தொடர்புல இருக்கக்கூடிய பார்ட் ஆஃப் மைண்ட். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 3 ஸ்க்ரீன் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒன் பிஹைண்ட் தி அதர். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் அது வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்ட். செகண்ட் ஸ்க்ரீன் வந்து கான்ஷியஸ் மைண்ட். தேர்ட் ஸ்க்ரீன் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் பிஹைண்ட் த கான்ஷியஸ் மைண்ட் ஆர் இட்ஸ் ஹிடன் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் டைரக்ட்டா தொடர்புல இருக்கக்கூடிய பார்ட் ஆஃப் த மைண்ட் எதுன்னு பார்த்தோம்னா, கான்ஷியஸ் மைண்ட் டு த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட். ஸோ உங்கள சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் நீங்க என்ன மாதிரி எமோஷனலா ரெஸ்பாண்ட் பண்றீங்க? நீங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்றீங்க? என்ன மாதிரி மென்டல் ஸ்டேட்ட உங்களுக்குள்ள நீங்க ஜெனரேட் பண்றீங்க? அப்படிங்கிறது எல்லாமே அந்த கான்ஷியஸா பண்ணக்கூடிய விஷயங்கள். ரெப்பிட்டேட்டிவா ஒரு பர்ட்டிகுலர் நிகழ்வுக்கு நீங்க ஒரு மாதிரியான எமோஷனல் ஸ்டேட்ட வந்து ரியாக்ஷனா குடுக்க, அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிரும். ரெப்பிட்டேட்டிவா ஒரு விஷயத்த பண்ண, இட் வில் கெட் ரெஜிஸ்டர்ட் இன் த சப்கான்ஷியஸ் மைண்ட். ஒரு 3 தடவ நீங்க ஒரே மாரி ரியாக்ஷன் குடுக்குறீங்க ஒரு சிச்சுவேஷனுக்கு, அது சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்டின்னா, 4வது தடவ சப்கான்ஷியஸ் வில் டைரக்ட்லி ரியாக்ட் டூ இட். ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து மேடை ஏறி பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம். நீங்க மேடை ஏற போறதுக்கு முன்னாடி பயங்கரமா பயப்படுறீங்க, பதட்டப்படுறீங்க. அ தடுமாறுறீங்க ரொம்ப. எப்படி நான் வந்து பேசப் போறேன்? அப்படின்னு நீங்க உங்கள நீங்களே கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஸ்டேஜ் ஏறி பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மைண்ட்ல ஒரு சிச்சுவேஷனுக்கு, ஒரு நிகழ்வுக்கு நீங்க வந்து ஒரு எமோஷனல் ரெஸ்பான்ஸ் குடுத்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? செகண்ட் டைம் நீங்க ஸ்டேஜ் ஏற போறப்பவும், இதே மாதிரி ரெஸ்பான்ஸ் உங்களுக்குள்ள வந்து ஜெனரேட் ஆயிட்டே இருக்கு. இதே மாதிரியான ஒரு எமோஷனல் ஸ்டேட், மென்டல் ஸ்டேட் உங்களுக்குள்ள ஜெனரேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, தட்ஸ் த செகண்ட் டைம். தேர்ட் டைமும் உங்களுக்கு அந்த மேடை பேச்சுக்கு அதே மாதிரி பயம், தடுமாற்றம், அதே மாதிரியான எமோஷனல் ஸ்டேட் ரெஸ்பான்ஸா வரையில, ஓகே. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுன்னா, இதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வந்து சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ 4த் டைம் நீங்க ஸ்டேஜ் ஏற போறப்போ, சப்கான்ஷியஸ் ஆட்டோமேட்டிக்கா, ஓகே. நீ வந்து ஸ்டேஜ் ஏறி பேச போற. அப்ப இப்ப நீ பயப்படணும். இப்ப நீ தடுமாறணும் அப்படின்னு சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் டிக்டேட் இட். அதுதான் நடக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, நம்ம நம்ம எல்லாருக்குமே வண்டி ஓட்டத் தெரியும். டூ வீலர் இல்லையா? பார்க்குற நெறைய பேருக்கு டூ வீலர் ஓட்டத் தெரியும். ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ வண்டி ஓட்டையில சில சமயம் நம்ம வந்து வண்டி ஓட்டுறதுல கவனம் இல்லாம, நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய மத்த விஷயங்களுக்கு நம்ம கவனத்த செலுத்திட்டு போயிட்டுருப்போம். உதாரணத்துக்கு, நீங்க அன்னைக்கு வண்டி ஓட்டையில உங்க வீட்ல வந்து ஒரு விசேஷம் நடக்கலாம். ஸோ நீங்க அவசரமா அடுத்தடுத்து இத பண்ணணும், அத பண்ணணும்னு நீங்க நெனச்சுட்டே வண்டி ஓட்டிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க வண்டி ஓட்டிட்டே இருக்கையில, உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்ததுன்னா கூட, உங்களையே அறியாம நீங்க பிரேக் போட்டு ஸ்லோ பண்ணி நீங்க வண்டிய வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்தி இறக்கி, அதுக்கு பிறகு ஸ்பீட ரைஸ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கே தெரியாம நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க புதுசா வண்டி ஓட்ட கத்துக்கையில, நீங்க கான்ஷியஸா வண்டி ஓட்டுவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அத செய்றீங்க அப்டின்னா, யூ வில் டூ இட் வெரி கான்ஷியஸ்லி. ஸோ நீங்க கான்ஷியஸா பண்றப்போ, ஸ்பீட் பிரேக்கர பார்த்தா பிரேக் போடணும் அப்டிங்கிறது வந்து இட்ஸ் எ பேட்டர்ன். இட்ஸ் எ ரெஜிஸ்ட்ரேஷன்.
ஸோ நீங்க ரிப்பீட்டடா அந்த ஸ்பீட் பிரேக்கர் பம்ப் ரோட்ல வருது அப்படின்னா, வி நீட் டூ ஸ்லோ த பைக். அத நீங்க ஸ்லோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டதுனால, ஓகே ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தா வண்டிய நம்ம ஸ்லோ பண்ணணும். பிரேக் இங்க தான் இருக்கு. ஸோ பிரேக்க நம்ம வந்து அழுத்தணும். கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரிப்பீட்டடா அத சொல்லி, சொல்லி சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து அத ரெஜிஸ்டர் பண்ணிடும். ஸோ நீங்க வந்து nth டைம் நீங்க வண்டி ஓட்டையில, யூ டோன்ட் ஹேவ் டு டூ இட் கான்ஷியஸ்லி. தி சப்கான்ஷியஸ் டைரக்ட்லி டேக்ஸ் த கண்ட்ரோல். இதுதான் வந்து தி பவர் ஆஃப் தி சப்கான்ஷியஸ் மைண்ட். நீங்க வந்து கான்ஷியஸ் ஸ்டேட்ல என்ன மாதிரியான விஷயங்கள ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கீங்களோ, அது வந்து சப்கான்ஷியஸ்ல வந்து நம்பிக்கையா போய் உட்கார்ந்துரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரப்போ சப்கான்ஷியஸ் வில் டேக் கண்ட்ரோல். இப்போ நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் அந்த மேடை பேச்சுல வந்து, நீங்க வந்து பயப்படாம பேசணும், தைரியமா பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, யூ நீட் டு ரீப்ரோகிராம் யூர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அத எப்படி பண்ணணும் அப்படின்னா, அடுத்த தடவ ஸ்டேஜ் ஏற போவையில, யூ ஷுட் நாட் லெட் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் டு டேக் கண்ட்ரோல். நீங்க கான்ஷியஸா ஸ்டேஜ்ல ஏறணும். ஸ்டேஜ்ல ஏறையில, யூ நீட் டு ரிப்பீட்டட்லி சே தட் ஐ அம் பிரேவ். ஐ கேன் டூ திஸ். ஐ கேன் டூ திஸ். ஐ அம் சோசன் டு டூ திஸ். ஐ வில் டூ இட் பெர்ஃபெக்ட்லி. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறத விட, உங்க மூளை மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். மிகவும் முக்கியம் அது. இந்த மாதிரி சொல்லையில, யூ நீட் டு ஃபீல் இட். நீங்க சும்மா ஃபார் த சேக் ஆஃப் சேயிங் நீங்க சொல்லிட்டு, ஆனா வந்து உள்ளுக்குள்ள ஒரு பதட்ட நிலையே வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா, இட் வோன்ட் வொர்க் அவுட். ஏன் அப்படின்னா, the feelings that you give out has more power compared to the words that you speak. ஏன்னா, சில சமயம் நம்ம வார்த்தைகள வந்து சொல்லிடுவோம். வார்த்தைகளால ஓகே நான் தைரியமா இருக்கேன், நான் தைரியமா இருக்கேன், தைரியமா ஆனா நீங்க தைரியமா இருக்கீங்கங்கிறத வெறும் வாய் வார்த்தையாக தான் சொல்றீங்களே தவிர்த்து, உள்ளிருந்து உணர்ந்து சொல்லல. அடுத்த தடவ ஸ்டேஜ் ஏற போகையில, மனச ஒருநிலைப்படுத்தி, நான் வந்து கண்டிப்பா இத என்னால செய்ய முடியும். அப்படின்னு நீங்க வந்து உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றப்ப, யூ நீட் டூ ஃபீல் இட். நீங்க வந்து அச்சீவ் பண்ணிட்ட நிலைமைக்கு போகணும். அத நீங்க ஜெனரேட் பண்றப்போ தான், சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த ரீப்ரோகிராமிங் அப்படிங்கிற ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். உங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள நீங்க மாத்தணும் அப்படின்னா, உங்க சப்கான்ஷியஸ்ல இருக்கக்கூடிய அது தொடர்பான நம்பிக்கைகள நீங்க மாத்தணும். உங்க சப்கான்ஷியஸ்ல இருக்கக்கூடிய அது தொடர்பான நம்பிக்கைகள நீங்க மாத்தணும். அப்படி செய்றப்போ, உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கிடைக்கும். இதுல வந்து ஒரு மிக அழகான பிரின்சிபல் வந்து அந்த சாப்டர்ல சொல்லியிருப்பாரு. 2ண்ட் சாப்டர்ல ஜோசப் மர்ஃபி. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தி சீட் பிரின்சிபல். இது என்ன அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட ஒரு பக்குவம் நிறைந்த மண் அப்படின்னு கற்பனை பண்ணிக்க சொல்லுவாரு. சப்கான்ஷியஸ் மைண்ட ஒரு பக்குவம் நிறைந்த மண் அப்படின்னு கற்பனை பண்ணிக்க சொல்லுவாரு. கான்ஷியஸ் மைண்ட வந்து சீடா வந்து உருவகப்படுத்தியிருப்பாரு. ஸோ நீங்க விதைய போட, 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 போட அந்த மண்ணு வந்து அந்த விதைய மரமா மாத்திடும். அந்த மண்ணுக்கு இது நல்ல விஷயத்த கொண்ட விதையா, கெட்ட விஷயத்த கொண்ட விதையா அப்படிங்கிறது தெரியாது. ஆல் இட் வில் டூ இஸ், இட் வில் க்ரோ த சீட் இன்டூ அ ட்ரீ. நீங்க வந்து கன்டினியூஸா பயம் அப்படிங்கிற விதைய போட்டுட்டே இருந்தீங்கன்னா, அதுதான் மரமா வளர்ந்து நிக்கும். பயம் அப்படிங்கிறது தான் மரமா வளர்ந்து நிக்கும். அதே நீங்க வந்து நம்பிக்கை, தைரியம் அப்படிங்கிற விஷயத்த விதையா விதைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது மரமா வளர்ந்து நிக்கும். என்ன மாதிரி விதைய விதைக்கிறீங்க அப்படிங்கிற பவர் இப்போ கூட உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த பத்தி ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் ஸ்டேட்ல இருந்து ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ட்ரை டூ கான்ஷியஸ்லி பிரேக் தட். உங்களால கான்ஷியஸா அத செய்ய முடியும். கண்டிப்பா அத செய்ய முடியும். இப்ப கூட நான் வீடியோல ரெக்கார்ட் பண்றப்போ, இதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 தடவ வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். என்னால கன்சிஸ்டன்ட்டா பேச முடியல. நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, இந்த 4வது வீடியோ ரெக்கார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி, கண்ண மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து, "ஐ கேன் டூ திஸ். ஐ வில் டூ திஸ்." தடுமாற்றம் இல்லாம நான் பேசுவேன் அப்படின்னு எனக்குள்ள நானே, அதுக்கு ஏத்த மாதிரியான ஃபீலிங்ஸோட நான் ரிப்பிட்டிட்டிவா அஃபர்ம் பண்ணி, அண்ட் தென் ஐ ஸ்டார்ட்டட் டு டூ திஸ் வீடியோ. சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த வீடியோ ஐ அம் டூயிங் இட் இன் ஒன் கோ. இதுவரைக்கும் ஐ டிட்ன்ட் ஸ்டாமர். என்ன மாதிரியான விதைய விதைக்கிறீங்க அப்படிங்கிறத கான்ஷியஸா இனிமேல் செய்ய ஆரம்பிங்க. யுவர் சப்கான்ஷியஸ் வில் கெட் ட்ரெய்ன்ட் ஃபார் இட். அண்ட் தென் யூ வில் see சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப் எவிடென்ட்லி. ஸோ இப்ப நம்ம அடுத்தது இதே இந்த வீடியோல ஒரு முக்கியமான பாகத்துக்கு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த பவர் ஆஃப் சஜஷன் அண்ட் த பவர் ஆஃப் ஆட்டோ சஜஷன். சஜஷன் இவர் என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல சோசியல் மீடியா இந்த மாதிரி இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள ரிப்பிட்டேட்டிவா நீங்க மைண்ட்ல கேட்க, 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 கேட்க இதுதான் உண்மை அப்படின்னு வந்து உங்க மைண்ட் நம்ப ஆரம்பிச்சு அது சப்கான்ஷியஸ்ல பதிஞ்சிரும். உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸா இல்லன்னா கூட,
உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸா இல்லன்னா கூட, வெளியிலிருந்து சொல்லக்கூடியவர்களுடைய வார்த்தைகள கேட்டு, கேட்டு ரெப்படிட்டிவா வந்து you will start to believe that, okay, this is the reality. And then that will get registered in your subconscious mind. And then whenever a situation comes to you for the first time, even if it's for the first time, because நீங்க வெளியில இருந்து கேட்டு பழக்கப்பட்டதுனால, நீங்க இந்த விஷயத்துக்கு வந்து உங்க சப்கான்ஷியஸ்லேருந்து ரியாக்ட் பண்ணிடுவீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சின்ன புள்ளையிலேருந்து வளர்றப்போ, நம்ம அம்மா, அப்பா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க சில சமயம்னா, வெளியிலேருந்து யாராவது வந்து பேசுனாங்கன்னா பேசாத. புதுசா யாராவது வந்து பேசுனாங்கன்னா பேசாத. அப்படின்னு சொல்லி, சொல்லி சின்ன பிள்ளையிலேருந்து சாக்லேட் குடுத்தாங்கன்னா வாங்காத. அவங்க கிட்ட பேசாத, இவங்க கிட்ட பேசாத. சொல்லி, சொல்லி வளர்த்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரு நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஆனா நம்ம அம்மா, அப்பா சொல்றத கேட்டுருப்போம். கேட்க, 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 கேட்க இட் கெட்ஸ் ரெஜிஸ்டர்ட் இன் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். நீங்க உங்க பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா அத நீங்க பண்ணலனா கூட, உங்க அப்பா, அம்மா அந்த விஷயத்த சொல்லையில, யுவர் பிரெயின் வில் விவிட்லி விஷுவலைஸ் எவ்ரிதிங் அண்ட் தென் தட் கெட்ஸ் ரெஜிஸ்டர்ட் இன் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அது உண்மையிலேயே நீங்க வந்து அந்த அந்த விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி உங்க மைண்ட் உருவகப்படுத்தி, அத வந்து உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் உருவகப்படுத்தி, அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடும். இதுவரைக்கும் லைஃப்ல ஒரு புது ஆள் உங்ககிட்ட வந்து பேசினதே இல்ல. திடீர்னு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட புதுசா பேச வர்றாரு அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் ஸ்விட்ச் ஆன் இன்ஸ்டன்ட்லி. புதுசா யாரோ வந்து பேசுறாங்க. வி ஷுட் நாட் டாக் டூ தெம் அப்படின்னு நம்ம ஒதுக்கிட்டு நடந்து போயிடுவோம். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் சஜஷன். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மூலியமா வந்த சஜஷன்னால என்ன மாதிரி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இதுல ரொம்பவே சிக்னிஃபை பண்ணி ஜோசப் மர்ஃபி அந்த பாட்டுல சொல்லியிருப்பாரு. அப்ப என்ன பண்ணணும் நம்மனா, வெளியில இருந்து நம்ம என்ன விஷயத்த வேணா கேட்கலாம். பட் ஆனா அத நம்ம சப்கான்ஷியஸ்ல போவிடுறோமா, போவிட மாட்டோமா அப்படிங்கிறது வந்து நம்ம கையில தான் அந்த பவர் இருக்கு இப்ப கூட. We have the power to decide if we are going to let that external suggestion to be planted in the subconscious mind or not. இப்போ ஒரு மிக முக்கியமான எக்ஸ்டர்னல் சஜஷன பத்தி நான் பேசணும். அது என்னன்னா சோசியல் மீடியா. இன்னைக்கு உலகத்துல the highest powerful suggestion that we have is social media. Joseph Murphy, The Power of Your Subconscious Mind எழுதின டைம்ல we did not have TikTok, we did not have Instagram, we did not have Facebook. None of these social media existed when Joseph Murphy actually wrote the book The Power of Your Subconscious Mind. அன்னைக்கு அதெல்லாம் இல்லாதப்ப அவர் எழுதின விஷயங்கள் even now is relatable. That is how timeless is the book The Power of Your Subconscious Mind. So இன்னைக்கு ஒரு statistics இருக்கு. I will share it with you. It might be surprising for a lot of people. இன்னைக்கு உலகத்துல 93% of the people have access to social media and 80% of them use it daily. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னொரு சர்ப்ரைசிங்கான ரிசல்ட்டை வந்து ரிவீல் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்சி பீப்புள் ஆர் யூசிங் சோஷியல் மீடியா ஆன் அன் ஆவரேஜ் ஃபார் 5 ஹவர்ஸ் a day. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம்னா, ஒரு வாரத்துக்கு 35 மணி நேரம். அப்போ ஒரு மாசத்துக்கு 150 மணி நேரம். இப்போ ஒரு வருஷத்துக்கு 1800 மணி நேரம். 1800 மணி நேரம் இந்த சோஷியல் மீடியால வர விஷயங்கள கன்சியூம் பண்ணிட்டே இருந்தா, இந்த பிரெயின் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன மாதிரி புரோகிராம் ஆகுங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. நெறைய பேர் ரீல்ஸ் பார்ப்போம். நானும் ரீல்ஸ் பார்த்திருக்கேன். இப்ப கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கேன். ரீல்ஸ் கன்டினியூஸா நீங்க தள்ளையில, யூ வில் சீ a lot of things. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபிட்னஸ் வீடியோ பார்க்கலாம். ஃபிட்னஸ் வீடியோ வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிட்னஸ் வீடியோ வந்தது Instagramல ரீல் அப்படின்னா, நம்ம அத லைக் பண்ணிட்டு ரீஷேர் பண்ணோம்னா, இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் வி ஆர் மோர் இன்டூ ஃபிட்னஸ் வீடியோ அப்படின்னு. ஒரு 2 ரீல் வித்தியாசமா வரும். அடுத்த ரீலே பார்த்தோம்னா திரும்ப ஃபிட்னஸ் பத்தி வரும். கன்டினியூஸா அடுத்தடுத்து, அடுத்தடுத்து ஃபிட்னஸ் பத்தி வந்துட்டே இருக்கும். ஒன்ஸ் வி க்ளோஸ் த ஃபோன், ஒன்ஸ் வி க்ளோஸ் Instagram ஆப், நமக்கு மைண்ட்ல என்ன மாதிரியான தாட்ஸ் வரும் அப்படின்னா, வி நீட் டூ கோ டூ ஜிம் அப்படின்ற தாட் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரும். ஆனா அதுக்கு அடுத்து கன்டினியூஸா என்ன வரும்னா, வாரத்துல 5 நாளும் வேலைக்கு போறோம். காலையில 9 to 5 ஈவினிங் வீட்டுக்கு வந்த பிறகு நமக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான் டைம் இருக்கு. இதுலயும் ஜிம்முக்கு போயிட்டா அப்ப எனக்கான டைம் எங்க இருக்கு? அப்படிங்கிற கேள்வி வரும். அப்ப நான் எனக்கான டைம் இங்க இல்ல அப்படிங்கிறதுனால ஜிம்ம சாக்ரிஃபைஸ் பண்றதுனால என்னால பாடிய ஃபிட்டா வச்சுக்க முடியல. அப்ப நான் பார்க்குற வேலை தானே வந்து அதிகமான டைம கன்சியூம் பண்ணுது. அதனால தானே என்னால ஈவினிங் ஃபிட்னஸ்க்குன்னு தனியா டைம் ஒதுக்க முடியல அப்படின்னு லிங்க் பண்ணி நெறையா விஷயங்கள் மேல ஒரு நெகட்டிவான இம்ப்ரஷன வந்து உங்க மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் வந்து உருவாக்க ஆரம்பிக்கும். இதே மாரி 1800 ஹவர்ஸ் நீங்க கன்டினியூஸா Instagram பாக்க, இதனால கான்ஷியஸா உங்களுக்குள்ள வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அதே மாதிரி இருக்க சப்கான்ஷியஸ்ல போய் ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ ரெஜிஸ்டர் ஆகுறப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 9 to 5 வொர்க் போறவங்க எஸ்பெஷலி ஈவினிங் டைம்ல தான் வந்து இந்த Instagram ரீல்ஸ் பார்க்குறது வந்து வழக்கமா வச்சிருப்போம். பிகாஸ் அப்பதான் வந்து நமக்கான டைம். அதுவும் எஸ்பெஷலி பிஃபோர் கோயிங் டூ பெட். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி Instagram ரீல்ஸ் பார்த்துட்டு, நெகட்டிவான எமோஷன்ஸ வந்து நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு, நீங்க படுத்தீங்கன்னா, தூங்குற டைம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் டூ ரீப்ரோகிராம் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட்.
கரெக்ட்டா அந்த டைம்ல வந்து நீங்க இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் ஸ்டேட்டோட தூங்க போகையில, வாட் வில் ஹேப்பன் இஸ் நெகட்டிவிட்டி கெட்ஸ் ரெஜிஸ்டர்ட் இன் யூர் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் நீங்க எந்திரிக்கையில, யூ வில் ஃபீல் டிமோட்டிவேட்டட். நெறைய பேருக்கு வந்து காலையில எந்திரிக்கையில ஏன் ஒரு உத்வேகமே இல்லாம இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளயே நெறைய கேள்வி இருந்திருக்கலாம். மேபி உங்களோட ஆக்டிவிட்டிய நீங்களே கவனிச்சு பாருங்க. இஃப் யூ ஆர் வாட்சிங் Instagram ரீல்ஸ் பிஃபோர் கோயிங் டூ ஸ்லீப், தென் டோன்ட் டூ இட் எனிமோர். அது பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு நைட் வந்து ஒரு ஜர்னல் மாதிரி எழுதிட்டு, இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்கள் என்னென்ன? அடுத்தது நான் லைஃப்ல என்னென்ன பண்ணணும்? அதுக்கான குவாலிட்டி உள்ளவனா என்ன நான் மாத்திப்பேன் அப்படின்னு வந்து ஒரு பாசிட்டிவ் வைபோட வந்து நீங்க தூங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கையில யூ வில் ஃபீல் த டிஃபரன்ஸ் டெஃபினெட்லி. 100% ஷூர். தட்ஸ் கேரண்டீட். டெஃபினட்டா உங்களால வந்து அந்த டிஃபரன்ஸ வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம சஜஷன் பத்தி பார்த்தோம். ரொம்ப முக்கியமான பார்ட்டுக்கு வரும். ரொம்ப 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 க்ரூஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன். த இன்ஃபர்மேஷன் இஸ் அபௌட் ஆட்டோ சஜஷன். எக்ஸ்டர்னல் சஜஷன் நம்ம பார்த்தோம். வெளியில இருந்து வரக்கூடிய சஜஷன்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் சஜஷன்ஸ். ஆட்டோ சஜஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நமக்கே என்ன சஜெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து செல்ஃப் டாக். நெறைய பேர் வீடியோல நம்ம பார்த்திருப்போம். வாட் வி டாக் டூ அவர் செல்வ்ஸ். What we speak with ourselves is one of the main things that shapes our subconscious reality. ரைட். ஸோ நீங்க வந்து லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லான பெர்சனா இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே கொண்டு வாங்க. நான் சொல்ற மாதிரி ஐ வில் வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங். ஐ வில் கோ டூ ஜிம் ட்ரைஸ் அ வீக். இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள உங்க மைண்ட்ல வந்து நீங்களே வந்து சஜெஸ்ட் பண்ண, ஆட்டோ சஜெஸ்ட் பண்ண, தட் வில் ஹேவ் அ கிரேட்டர் இம்பாக்ட் ஆன் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜர்னல் எழுதுறதா இருக்கட்டும், இல்ல மனசுக்குள்ளேயே மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல உட்கார்ந்து நீங்க உங்ககிட்ட பேசிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க ப்ரேயர் பண்ணக்கூடிய ஆள்னா வெரி குட். நீங்க உட்கார்ந்து ப்ரேயர் பண்றப்போ நீங்க என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத வந்து அ உங்ககிட்டயே நீங்களே சொல்லுங்க. சாமி கிட்ட வேண்டுறத காட்டிலும், என் லைஃப்ல நான் இத அச்சீவ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ இஸ் லுக்கிங் டு ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல் அப்படின்னா, நீங்க உங்ககிட்டயே சொல்லுங்க, ஐ வில் ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஒரு ஃபோன் வேணும். ஒரு ஃபோன்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ கேன் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் யூசிங் மை மொபைல் ஃபோன். ஐ கேன் டூ திஸ், ஐ கேன் டூ தட் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே வந்து யூ நீட் டு ஸ்பீக். நீங்க பாசிட்டிவ்லி உங்களுக்கு சாதகமா நீங்க பேசணும். உங்கள அப்ரிஷியேட் பண்ற மாரி நீங்க பேசணும். இது மாதிரி நீங்க ஆட்டோ சஜெஸ்ட் பண்ண, யூ வில் டெஃபினெட்லி கன்ஃபரண்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் லைன் வித் வாட் யூ சஜெஸ்ட் டு யுவர்செல்ஃப். ரைட். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். தேர் ஆர் டூ டிஃபரெண்ட் லேயர்ஸ், கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அண்ட் தென் சஜஷன், த பவர் ஆஃப் எக்ஸ்டர்னல் சஜஷன். என்ன மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் சஜஷன் எஸ்பெஷலி சோஷியல் மீடியா என்ன மாதிரியான இம்பாக்ட் நம்ம லைஃப்ல கொடுக்குது, என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். Alongside auto suggestion, one of the most powerful methods available to reprogram your subconscious mind. I'm telling you once again, இப்போ கூட the control is with you. Are you ready to act? அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க் ஹியர். என்ன மாதிரியான விதைய இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க விதைக்க போறீங்க அப்படிங்கிற கேள்விய உங்ககிட்ட கேட்டு இந்த வீடியோ வந்து நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸ்டே டியூன்ட். இன்னும் 18 மோர் சாப்டர்ஸ் இருக்கு பவர் ஆஃப் யூர் சப்கான்ஷியஸ் மைண்ட் புக்ல. ஸோ சாப்டர் பை சாப்டர் ஐம் டூயிங் அ வீடியோ அண்ட் திஸ் இஸ் அ சீரீஸ். நீங்க முதல் வீடியோ பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரோடக்டரி வீடியோ. நான் லிங்க் வந்து இங்க அட்டாச் பண்றேன். ஜஸ்ட் கோ அண்ட் ஹேவ் அ லுக் அட் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இட். See you in the next video.